இனிய காலை வணக்கம் மாணவ செல்வங்களே. நம்ம பைந்தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற புக்ல சொல் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி சொல் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். ஒரு டைம் பார்த்துக்கலாம். சொல் ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்களுடன் சேர்ந்தோ பொருள் தருமாயின் அது சொல் எனப்படும். ஓர் எழுத்து தனியா நின்னாலும் இல்ல ரெண்டு எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள் சேர்ந்து நின்னாலும், இது மாதிரி நிறைய எழுத்துக்கள் சேர்ந்து நின்னாலும் அது ஒரு சொல்ல குறிச்சுச்சுன்னா, ஒரு பொருளை குறிச்சுச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்னா சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்களுடன் சேர்ந்தோ பொருள் தருமாயின் அது சொல் எனப்படும். உதாரணம்: ஆ, மணி, துளசி, மரம், உலகம். ஆ அப்படின்னா பசு அப்படின்னு பொருள். அப்ப ஆங்கிற ஒரு எழுத்து பசுங்கிற ஒரு பொருள் குறிக்குதா, அதனால அது ஒரு சொல் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது பாருங்க, மணி. மணின்னு என்னதுன்னா, கோயில்ல நீங்க பூசை பண்ணும்போது பார்த்திருப்பீங்க, பெல் அடிப்பாங்களே, அதுதான் மணி. அதுவும் ஒரு பொருளை குறிக்குது. அது 2 எழுத்துக்கள் சேர்ந்து இருக்குது, இதுவும் ஒரு சொல். மூன்றாவது பாருங்க, துளசி. துளசிங்கிறது என்னது? துளசி செடியில இருக்கிற இலைகளைத்தான் நம்ம துளசின்னு சொல்லுவோம். நார்மலாவே துளசின்னா துளசி இலைகளைத்தான் சொல்லுவோம். இந்த பெருமாள் கோயில்ல தீர்த்தம் கொடுக்கும் போதெல்லாம் அந்த துளசி கொடுப்பாங்க. குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிச்சுன்னா இந்த துளசிய கொடுப்பாங்க. இது சாப்பிட்டா என்ன ஆயிடும்னா சளி நல்லாயிரும். துளசி 1 2 3 3 எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு பொருளை குறிக்குது, அதனால இதுவும் ஒரு சொல். இந்த மாதிரி ஒரு எழுத்து 2 எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு பொருளை குறிச்சுச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்னா சொல் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வாறு சொற்கள் ஓரெழுத்து சொற்கள் பல எழுத்து சொற்கள் என வகைப்படுத்தப்படுகின்றன. ஓரெழுத்து மட்டும் தனித்து நின்று பொருள் கொடுத்துச்சுன்னா அது ஓரெழுத்து சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். பல எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் கொடுத்துச்சுன்னா அது பல எழுத்து சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். பல எழுத்துக்கள் சேர்ந்தும் பொருள் தராவிடில் அது சொல் ஆகாது. இப்ப நிறைய லெட்டர் சேர்ந்தும் பொருள் தரலன்னா அதை என்ன சொல்ல முடியாதுன்னா சொல் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப உதாரணம் பாருங்க, த, க, ம, து. இதுல எத்தனை எழுத்துக்கள் சேர்ந்திருக்கு? 4 எழுத்துக்கள் சேர்ந்திருக்குது. த, க, ம, து, தகமது. இப்ப இந்த 4 எழுத்துக்கள் சேர்ந்திருந்தாலும் இது ஒரு பொருளை குறிக்கல, அதனால இது சொல் ஆகாது. இரண்டாவது பாருங்க, கிடுவி. இதுல எத்தனை எழுத்துக்கள் சேர்ந்திருக்குன்னா 1 2 3 எழுத்துக்கள் சேர்ந்திருந்தாலும் இது ஒரு பொருளை குறிக்கல, அதனால இது ஒரு சொல் ஆகாது. அதே மாதிரிதான் மூன்றாவது பாருங்க, மரகுங்கிற ஒரு 3 எழுத்துக்கள் சேர்ந்திருந்தாலும் அது ஒரு பொருளை குறிக்காததுனால அது ஒரு சொல் ஆகாது. அதே மாதிரிதான் துணமசி, இதுவும் ஒரு பொருளை குறிக்கல, அதனால இதுவும் ஒரு சொல் கிடையாது. இதில் பல எழுத்துக்கள் சேர்ந்து இருந்தாலும் இவை பொருள் தரவில்லை. ஓகேவா? அடுத்தது அட்டவணைக்கு போலாமா? இங்க பாருங்க, இந்த அட்டவணையில ஓர் எழுத்து, ஈரெழுத்து, 3 எழுத்து, 4 எழுத்து, 5 எழுத்து அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கட்டங்கள்ல ஒரே ஒரு எழுத்தை வச்சுட்டு வர்ற சொல்ல எழுதணும். ஒரு எழுத்து தான் இருக்கணும், ஆனா அது பொருள் தரக்கூடிய சொல்லா இருக்கணும், அந்த மாதிரி எழுதணும். இரண்டாவது கட்டங்கள்ல பாருங்க, 2 எழுத்துக்கள் சேர்ந்து வரணும், அது ஒரு பொருளை குறிக்கணும், அதனாலதான் ஈரெழுத்து சொற்கள் அப்படின்னா 2 எழுத்துக்கள் கொண்ட சொற்கள். 3 எழுத்துனா 3 எழுத்து கொண்ட சொற்கள், அது ஒரு பொருளை குறிக்கணும். 4 எழுத்து, அதே மாதிரி 4 எழுத்துக்கள் சேர்ந்து வரணும், அது ஒரு பொருளை குறிக்கணும். இப்ப பாருங்க, அதே மாதிரி 5வது கட்டங்கள்ல 5 எழுத்துக்கள் சேர்ந்து வரணும், அது ஒரு பொருளை குறிக்கணும். உதாரணம் கொடுத்திருக்காங்க பாருங்க, வாங்கிறது ஒரே ஒரு எழுத்து, ஆனா வா அப்படிங்கிற பொருள் குறிக்குதுன்னா, வாங்க, இங்க ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு இங்க வாமா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வாங்கிற ஒரு
ஒரு பொருளை குறிக்கிறதுனால, ஒரு செயலை குறிக்கிறதுனால அது என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஈரெழுத்து அப்படின்னா நாடு, நாடு 2 எழுத்துக்கள் சேர்ந்திருக்குது. இது நாட்டை குறிக்கிறதுனால இது ஒரு சொல். அதே மாதிரி 3 எழுத்து சேர்ந்து வர சொல் படம். ப ட இம் படம். வண்ணம், வண்ணம்னா என்னது? கலர். வ இன் ந இம் வண்ணம். 4 எழுத்துக்கள் சேர்ந்து வருது, அது வண்ணம்ங்கிற ஒரு பொருள். இங்க 5 எழுத்து சொற்களுக்கு 4 எழுத்து சொல் கொடுத்திருக்காங்க. இதுக்கு நம்ம மலர்கள் அப்படின்னு எழுதிக்கலாம். மலர் என்பது 3 எழுத்து சொல், இது ஒரே ஒரு மலரை குறிக்கும். மலர்கள் என்பது 5 எழுத்து சொல், இது மலர்கள் அப்படிங்கிற நிறைய மலர்களை குறிக்கிறது. அதனால இந்த 5 எழுத்து அப்படிங்கிற பாக்ஸ்ல நம்ம என்ன எழுதிக்கலாம்னா இயற்கையை விட்டுட்டு மலர்கள், மலர்கள் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த ஓர் எழுத்து அப்படின்னு இருக்கிற பெட்டிகள் என்ன எழுதிக்கலாம்னா வான் ஒரே ஒரு எழுத்து இருக்கிற சொல் இருக்கு. அதே மாதிரி போ என்பதும் ஒரு எழுத்து சொல். போ அப்படின்னு என்ன சொல்லுவோம்? போ அங்க போ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கோ அப்படிங்கிறது தான் போன்னு சொல்லுவோம். இதுவும் ஓர் எழுத்து சொல். அடுத்தது தை. தை என்பதும் ஒரு எழுத்து சொல், அது தை மாதத்தை குறிக்கிறது. அதனால என்ன பண்ணுங்க, இந்த கட்டங்கள்ல ஃபுல்லா ஒரே ஒரு எழுத்து இருக்கிற பொருள் தரக்கூடிய சொற்களை எழுதிட்டு வாங்க. அதே மாதிரி இதுலயும் 2 எழுத்துக்கள் இருக்கிற சொற்கள், 3 எழுத்து இருக்கிற சொற்கள், இதுல 4 எழுத்து இருக்கிற சொற்கள், இதுல 5 எழுத்து இருக்கிற சொற்கள். 5 எழுத்துக்கள் இருக்கணும், 4 எழுத்துக்கள் இருக்கணும், 3 எழுத்துக்கள் இருக்கணும், 2 எழுத்துக்கள் இருக்கணும். ஆனால் அது பொருள் தரக்கூடியதாக இருக்கணும். ஓகேவா? இதை எழுதிட்டு வாங்க. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. வானவில்லின் நிறங்கள் மொத்தம். அதாவது இந்த பக்கம் எல்லாம் வினாக்கள் கொடுத்திருக்காங்க. இதுல விடைகள் கொடுத்திருக்காங்க. இந்த வினாக்களுக்குரிய விடையை நம்ம இதுல இருந்து தேர்ந்தெடுத்து நாம கரெக்டா ரைட் பண்ணணும். சரியா? அந்த கட்டங்கள்ல எழுதணும். வினா எண் 1 பாருங்க. வானவில்லின் நிறங்கள் மொத்தம். வானவில்லின் நிறங்கள் மொத்தம். வானவில் பார்த்திருக்கீங்களா? வானவில் பார்த்திருக்கீங்களா? அந்த வானவில்ல எவ்வளவு நிறங்கள் இருக்கும்? வானவில்ல 7 நிறங்கள் இருக்கும். எவ்வளவு நிறங்கள் இருக்கும்னா 7 நிறங்கள் இருக்கும். இங்க பாருங்க, இதுதான் வானவில். இதோ இங்க இருக்கு இல்லையா? இதுதான் வானவில். இதுல எவ்வளவு நிறங்கள் இருக்கும்னா 7 நிறங்கள் இருக்கும். எவ்வளவு நிறங்கள் இருக்கும் அப்படின்னா 7 நிறங்கள் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம அந்த வினாவிற்குரிய விடையை எழுதுவோமா? வானவில்லின் நிறங்கள் மொத்தம். இதுல கொடுத்திருக்காங்க ஆன்சர், விடைகள் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணணும்னா பார்த்து எழுதணும். முதலாவதாக கொடுத்திருக்கிறாங்க 5 5, இரண்டாவதாக கொடுத்திருக்காங்க 7 7. அப்ப நம்ம பார்த்த வானவில்லோட நிறங்கள் எவ்வளோ அப்படின்னா 7. அதனால இதுல 7 அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். காலையில் சூரியன் உதிக்கும் திசை. காலையில சூரியன் எந்த பக்கம் உதிக்கும் பார்த்திருக்கீங்களா? கிழக்கு திசையில தான் உதிக்கும். இதுல கிழக்கு எங்க இருக்குன்னு பார்த்து நம்ம எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். முதலாவதா பாருங்க 5, இரண்டாவதாக 7 நம்ம எழுதி வச்சு, அதனால அதை அடிச்சு விட்டுலாம். மூன்றாவதா பாருங்க கிழக்கு, கிழக்கு கொடுத்திருக்காங்களா? அப்போ இரண்டாவது வினாக்குரிய விடை கிழக்கு. காலையில் சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. ஓகேவா? அடுத்தது பஞ்சபூதங்கள் மொத்தம். பஞ்சபூதங்கள்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இங்க பாருங்க, இதுதான் பஞ்சபூதங்கள். ஃபயர்னா நெருப்பு, ஸ்கைனா ஆகாயம், ஏர்னா காற்று, வாட்டர்னா நீர், லேண்ட்னா நிலம். அதாவது நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று, நீர். இவை 5ம் தான் என்ன சொல்லுவோம்னா பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பஞ்சபூதங்கள் எவ்வளவுனா 5. நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று. இந்த 5யும் தான் நம்ம பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ
மூன்றாவது வினா, பஞ்சபூதங்கள் மொத்தம் எவ்வளவு? 5. அப்ப இதுல 5ங்கிற விடை எங்க இருக்குன்னு பாருங்க. முதலாவதாக இருக்குதா? ஐ இந்து 5. ஓகேவா? அடுத்தது பாருங்க, விலங்குகளில் உருவத்தில் பெரியது. இங்க கொடுத்திருக்கிற விடைகள்ல பெரிய விலங்கோட பெயர் கொடுத்திருக்காங்க. அது உருவத்துல பெருசா இருக்கிற விலங்கோட பெயர் கொடுத்திருப்பாங்க. அதை எடுத்து ரைட் பண்ணணும். இங்க 5, இரண்டாவது 7, மூன்றாவது கிழக்கு, நான்காவது மருத்துவர், ஐந்தாவது யானை, ஆறாவது மீன், கண்ணகி, தாஜ்மஹால் கொடுத்திருக்காங்க. இதுல எது உருவத்தில் பெரிய விலங்கு? யானை. அப்போ விலங்குகளில் உருவத்தில் பெரியது எது? யானை. யானை அப்படின்னு எழுதணும். ஓகேவா? அடுத்த வினா பாருங்க, நோயை குணப்படுத்துபவர். நம்ம உடம்பு சரியில்லைன்னா யார்கிட்ட போவோம்? டாக்டர் கிட்ட. டாக்டரோட தமிழ் பெயர் என்ன? மருத்துவர். ஸோ இந்த விடைகள்ல மருத்துவர் எங்க இருக்குன்னு பார்த்து இங்க எழுதணும். 5, 7 இதெல்லாம் எழுதியாச்சு. கிழக்கும் எழுதியாச்சு. அடுத்தது என்ன இருக்குதுன்னா மருத்துவர். அப்ப நோயை குணப்படுத்துபவர் யார்? மருத்துவர் அப்படின்னு இந்த கட்டத்துல எழுதணும். ஓகேவா? அடுத்தது, ஓர் நீர்வாழ் உயிரினம். நீரில் வாழக்கூடிய உயிரினம் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த விடைகள்ல கொடுத்திருக்காங்க. அதை நம்ம எழுதணும். இப்போ இந்த மருத்துவர் எழுதியாச்சு, யானையும் எழுதியாச்சு. மீதி இருக்கிற 3 விடைகள்ல எது கரெக்டான ஆன்சரோ, சரியான விடையோ அதை எடுத்து இந்த கட்டத்துல எழுதணும். என்ன இருக்கு? மீன். அப்ப இங்க என்ன எழுதணும்னா மீன் அப்படின்னு எழுதணும். இப்போ இங்க இதுக்குரிய விடையையும் எழுதியாச்சு. அடுத்தது, இந்தியாவில் உள்ள உலக அதிசயம். இந்தியாவுல மொத்தம் 7 அதிசயங்கள் இருக்கு. இந்தியாவுல மொத்தம் 7 அதிசயங்கள் இருக்கு. அதுல ஒன்று தாஜ்மஹால். அங்க கொடுத்திருக்கிற விடைகள்ல தாஜ்மஹால் இருக்கிற அந்த விடைகள்ல தாஜ்மஹால்ங்கிற விடை தான் இருக்கு. அதனால அதை எடுத்து எழுதணும். ஓகேவா? இந்த 7 அதிசயங்கள் இதுதான் நம்ம இந்தியாவோட 7 அதிசயங்கள். இங்க இருக்கு பாருங்க. இதுல தாஜ்மஹாலும் ஒன்று. இந்த தாஜ்மஹால் தான் அங்க கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த விடையை எடுத்து நம்ம எழுதணும். இந்தியாவில் உள்ள உலக அதிசயம் நம்ம ஆல்ரெடி மீன் வரைக்கும் எழுதிட்டோம். கண்ணகியும் தாஜ்மஹால் தான் மீதி இருக்கு. அப்போ இந்த இந்தியாவில் உள்ள உலக அதிசயம் அதோட விடை எது அப்படின்னா தாஜ்மஹால். தாஜ்மஹால் யார் கட்டினாங்க அப்படின்னா ஷாஜஹான்ங்கிற ஒரு மன்னர் கட்டினாரு. அவரோட மனைவிக்காக கட்டின நினைவு சின்னம் தான் என்னதுன்னா தாஜ்மஹால். இது இந்தியாவுல ஆக்ராங்கிற ஒரு பகுதியில இருக்கு. ஓகேவா? அடுத்தது, சிலப்பதிகாரத்தில் கோவலனின் மனைவி. சிலப்பதிகாரம் அப்படிங்கிற ஒரு தமிழ் நூல் ரொம்ப பெரிய ஒரு நூல். அதாவது ரொம்ப பெரிய நூல்னா பிரபலமான நூல். இது ரொம்ப ஒரு கதை மாதிரி பழங்காலத்துல நடந்த கோவலன் கண்ணகியை பத்தின ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க. அதுல சிலப்பதிகாரத்தில் கோவலனின் மனைவி பெயர் என்னன்னா கண்ணகி. ஸோ இந்த கண்ணகிங்கிற விடை எடுத்து இங்க எழுதணும். கண்ணகி. ஓகேவா? இப்போ இந்த வினாக்களுக்குரிய விடையை நம்ம இதுல இருந்து எடுத்து எழுதிட்டோம். வானவில்லின் நிறங்கள் மொத்தம் 7. காலையில் சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. பஞ்சபூதங்கள் மொத்தம் 5. விலங்குகளில் உருவத்தில் பெரியது யானை. நோயை குணப்படுத்துபவர் மருத்துவர். ஒரு நீர்வாழ் உயிரினம் மீன். இந்தியாவில் உள்ள உலக அதிசயம் தாஜ்மஹால். சிலப்பதிகாரத்தில் கோவலனின் மனைவி கண்ணகி. இதை எடுத்து எழுதணும். அடுத்த பகுதிக்கு போலாமா குழந்தைகளே? உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்கள், உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொற்கள் என பிரித்து எழுதுக. அதாவது இங்க ஒரு வாக்கியம் கொடுத்திருப்பாங்க. இந்த வாக்கியத்துல சொற்கள் இருக்கும்.
இதுல உயிரெழுத்தில் தொடங்குற சொற்களை இந்த கட்டங்கள்ல எழுதணும். உயிர்மை எழுத்துக்கள்ல தொடங்குற சொற்களை இந்த கட்டங்கள்ல எழுதணும். இப்ப பாருங்க, உதாரணம் கொடுத்திருக்காங்க. அணில் மரத்தில் வேகமாக ஓடியது. இதுல உயிரெழுத்துல தொடங்குற சொற்கள் என்னது? முதல் எழுத்து பாருங்க, அணில்ல முதல் எழுத்து என்னது? ஆ. அப்ப இந்த சொல்லை இந்த உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்கள் அப்படிங்கிற கட்டங்கள் எழுதியிருக்காங்களா? அடுத்தது இரண்டாவது சொல் பாருங்க, மா ரா இத்தி இல். மரத்தில் முதல் எழுத்து வந்து மா. மா என்பது உயிர்மை எழுத்து. அப்ப அந்த வார்த்தை என்ன எடுத்து, அந்த சொல்ல எடுத்து எங்க எழுதணும்னா இரண்டாவது கட்டங்கள்ல எழுதணும். அதாவது உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொற்கள்ல வந்து எழுதணும். அடுத்தது பாருங்க, வேகமாக. வேகமாக. அப்ப அந்த வேங்கிற முதல் எழுத்து உயிர்மை எழுத்து. அதனால இந்த வேகமாக அப்படிங்கிற சொல் எடுத்து இரண்டாவது கட்டத்துல எழுதணும். அடுத்தது பாருங்க, ஓடியது. முதல் எழுத்து உயிரெழுத்து. ஓன் என்பது என்னது? உயிரெழுத்து. அதனால முதல் கட்டத்துல எழுதணும். ஓகேவா? அடுத்த இரண்டாவது பாருங்க, இலைகள் காற்றில் உதிர்ந்து விழுந்தன. இலைகள் காற்றில் உதிர்ந்து விழுந்தன. இலைகள் காற்றில் உதிர்ந்து விழுந்தன. இந்த முதல் சொல்லோட முதல் எழுத்து என்னது? இ. இ என்பது உயிரெழுத்து. அதனால இங்க என்ன எழுதணும்னா இலைகள் அப்படின்னு எழுதிடணும். அடுத்தது இரண்டாவதுல முதல் எழுத்து என்னது? உயிர்மை எழுத்து. காங்கிறது உயிர்மை எழுத்து. அதனால காற்றில் வந்து இந்த கட்டத்தில் எழுதணும். அடுத்தது உதிர்ந்து அப்படிங்கிற சொல்லோட முதல் எழுத்து உ, உயிர் எழுத்து. அதனால இந்த கட்டத்துல உதிர்ந்து அப்படின்னு எழுதணும். நான்காவது பாருங்க, விழுந்தன. விழுந்தனவோட முதல் எழுத்து வி. வி என்பது உயிர்மை எழுத்து. அதனால இரண்டாவது கட்டத்துல என்ன எழுதணும்? விழுந்தன அப்படின்னு எழுதணும். ஓகேவா? மூன்றாவது வாக்கியம் பாருங்க, கண்ணன் பூங்காவில் ஊஞ்சலில் ஆடினான். இதுல முதல் எழுத்து என்னது? கண்ணன்ல கா. கா என்பது உயிர்மை எழுத்து. அதனால எங்க எழுதணும்? உயிர்மை எழுத்துன்னு எந்த கட்டத்துல? இரண்டாவது கட்டத்துல எழுதணும். ஓகேவா? அடுத்தது பூங்காவில். இதுல முதல் எழுத்து பூ. பூ என்பது உயிர்மை எழுத்து. அதனால இங்க என்ன எழுதணும்னா பூங்கா. அடுத்தது ஊஞ்சலில். அதுல முதல் எழுத்து ஊ. அதனால உயிரெழுத்து அப்படின்னு இருக்கிற கட்டத்துல எழுதணும் ஊஞ்சலில். அடுத்தது ஆடினான். அதுல முதல் எழுத்து ஆ. அதையும் உயிரெழுத்து அப்படிங்கிற இருக்கிற கட்டத்துல எழுதணும். முதல் கட்டத்துல எழுதணும் ஆடினான். ஓகேவா? அடுத்தது கடல் மிகவும் ஆழமாக இருக்கும். கடல் எப்படி இருக்கும்? ஆழமா இருக்கும். அப்ப இந்த கடல்ங்கிற முதல் சொல்லோட முதல் எழுத்து கா. கா வந்துச்சுன்னா உயிர்மை எழுத்து. அதை இரண்டாவது கட்டத்துல எழுதணும். கடல் மிகவும். இதுல முதல் எழுத்து மீ. இதுவும் உயிர்மை எழுத்து. அதனால இதையும் இரண்டாவது கட்டத்துல எழுதணும். ஆழமாக. இதுல முதல் எழுத்து உயிரெழுத்து. அதனால முதல் கட்டத்தில் எழுதணும் ஆழமாக. இருக்கும். அதுல முதல் எழுத்து இ. உயிரெழுத்து. உயிரெழுத்துன்னு வந்தா முதல் கட்டத்துல எழுதணும். உயிர்மை எழுத்து வந்தா இரண்டாவது கட்டத்துல எழுதணும். அடுத்தது பாருங்க, எண்ணும் எழுத்தும் கண் என தகும். எண்ணும் எழுத்தும் கண் என தகும்னா எண்ணையும் எழுத்தையும் நம்ம என்ன போல பார்த்துக்கணும்? கண்ணை போல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
என்னும்ங்கிற வார்த்தை சொல்லோட முதல் எழுத்து ஏ. ஏ என்பது உயிரெழுத்து. உயிரெழுத்துன்னு எந்த கட்டங்கள் எழுதணும்? முதல் கட்டங்கள் எழுதணும். சரி, ஏ இன் நு இம் என்னும். அடுத்தது இரண்டாவது சொல், அது எழுத்தும். எழுத்துமோட முதல் எழுத்து என்னது? ஏ. ஏ என்பது உயிரெழுத்து. உயிரெழுத்துனா அத முதல் கட்டத்துல எழுதணும். எழுத்தும். அடுத்தது கண் என. கண் என அப்படிங்கிற சொல்லோட முதல் எழுத்து கா. கா என்பது உயிர்மை எழுத்து. அதனால அதை எதுல எழுதணும்? இரண்டாவது கட்டங்கள்ல எழுதணும். கண் என. ஓகேவா? அடுத்தது தகும் என்ற சொல்லோட முதல் எழுத்து தா. தா என்பது உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்துனா இரண்டாவது கட்டத்துல எழுதணும். தகும். ஓகேவா? அடுத்தது ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இதுல முதல் எழுத்து ஆ. ஆ என்பது ஆற்றில் அப்படிங்கிற சொல்லோட முதல் எழுத்து ஆ. ஆன் வந்தா உயிர் எழுத்து, அத முதல் கட்டத்துல எழுதணும். ஆற்றில். இரண்டாவது வெள்ளம். வெள்ளம்ல முதல் எழுத்து வே. வே என்பது உயிர்மை எழுத்து. அதனால இரண்டாவது கட்டத்துல எழுதணும். ஓகேவா? அடுத்தது கரை புரண்டு. அதுல முதல் எழுத்து கா. அது உயிர்மை எழுத்து. அதனால இரண்டாவது கட்டங்கள் கீழே எழுதணும். இந்த இடத்துக்கு இந்த கட்டங்கள்ல இந்த கட்டத்துக்கு கீழே கரை புரண்டு அப்படின்னு எழுதணும். அடுத்தது ஓடியது. ஓடியதுங்கிற ஒரு சொல்லோட முதல் எழுத்து ஓ. அந்த ஓங்கிற எழுத்து உயிரெழுத்து. அதை முதல் கட்டத்தில் எழுதணும். ஓடியது அப்படின்னு எழுதணும். ஓகேவா குழந்தைகளா? இப்போ ஒரு வாக்கியம் கொடுத்துட்டாங்கன்னா அதுல உயிரெழுத்து இருக்கிற